ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 50,000 கன அடியிலிருந்து 28,000 கன அடியாக குறைந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 50,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்சமயம் குறைந்து 28,000 கன அடியாக உள்ளது. காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 14வது நாள் தடை நீடிக்கிறது. கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கர்நாடகா அங்கங்கே மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜா சாகர் ஆகிய இரணைகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணைகளின் பாதுகாப்பு கருதி உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த உபரி நீரானது தமிழக எல்லைப்பகுதியான பிலிகுண்டுலு வழியாக வந்து ஒகேனக்கலுக்கு வந்து அடைந்து மேட்டூர் அணைக்கு செல்கின்றது. இந்த நீர்வரத்தால் நேற்று மாலை 50,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக குறைந்து 28,000 கன அடியாக குறைந்துள்ளது. மேலும் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் நலன் கருதி தொடர்ந்து 14வது நாள் அருவி மற்றும் ஆற்றுப்பகுதியில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக எல்லையான பில்லிகுண்டுலு பகுதியில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இந்த நீர்வரத்தால் காவிரி ஆற்றில் உள்ள 5 அருவி, சினி அருவி, மெயின் அருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிருஷ்ணன்.